கட்டிட மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. விஜய், கார் இங்கே இருக்கட்டும், வா நம்ம உள்ள போவோம். இல்ல பிரியா, நான் வரல. நான் கார்லயே வெயிட் பண்றேன். நீ போய் பார்த்து பேசிட்டு வா, நான் இங்கே வெயிட் பண்றேன். நீ வரலையா? என்னடா விஜய், இவ்வளவு தூரம் வந்துட்டு உள்ள வரலன்னு சொல்ற? அதெல்லாம் முடியாது, நீ உள்ள வர வா. என்ன அர்ஜுன் எதனா சொல்லுவான்னு யோசிக்கிறியா? அதெல்லாம் அர்ஜுன் எதுவும் சொல்ல மாட்டான், நீ வாடா. அர்ஜுன் சார் எதுவும் சொல்லுவார்லாம் யோசிக்கலாம். நான் உனக்கு துணையா தான் வந்தேன். இவங்களை பார்க்கணும்னு வரல. நான் இப்போதைக்கு இவரை பார்க்கணுன்ற மைண்ட் தாட்டும் இல்ல. நான் இன்னொரு நாள் பாக்குறேன். நீ போய் பார்த்து பேசிட்டு வா. போ பிரியா. விஜய், என்னடா இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்குள்ள வரலங்கற? நீ வருவேன்னு சொல்லி தான் உன்னை கூட்டிட்டு வந்தது. உன்னை என்ன எனக்கு டிரைவராவா கூட்டிட்டு வந்தேன்? டேய் வாடா. வரவால பிரியா, இப்போதைக்கு நான் உனக்கு டிரைவராகவே வந்ததாவே இருக்கட்டும். நீ போ. நீ போய் அர்ஜுன் சார் பார்த்துட்டு என்ன பேசணும் பேசிட்டு வா. அது வரைக்கும் நான் கார்லயே வெயிட் பண்றேன். போ. விஜய் பிரியா, எனக்கு இப்போதைக்கு அர்ஜுன் சார் பார்க்கணும்னு தோணல. என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு நான் பாக்குறேன். நீ போ. நீ போய் பார்த்து பேசிட்டு வா. நான் இங்கே வெயிட் பண்றேன். போ. இங்கேயே டைம் வேஸ்ட் பண்ணாத. போ பிரியா. என்னடா விஜய், எனக்கு உன்னை இப்படி வெளியில விட்டுட்டு போறது ஒரு மாதிரி இருக்கு. நீ இப்படி வெளியில தான் இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேன். நான் மட்டுமே தனியா வந்திருப்பேன் தெரியுமா? நீயும் உள்ள வருவேன் தாண்டா கூட்டிட்டு வந்த. நீ என்னடா நீ இப்படி வர மாட்டேன்னு பிடிவாதம் பண்ற? பிரியா, இப்ப நீ அர்ஜுன் சார் கிட்ட பேசாதன்னு சொன்னா கேப்பியா? விஜய், கேட்க மாட்டேன்ல. அந்த மாதிரி தான். எனக்கு இப்போ அவரை பார்க்கணும்னு தோணலமா. நான் தோணும் போது கண்டிப்பா பாக்குறேன். மற்றபடி எனக்கு எதுவும் இல்ல. நீ போ. நீ போய் பார்த்து பேசிட்டு வா. நான் இங்கே வெயிட் பண்றேன். போமா, டைம் ஆகுதுல. போ. சரிடா. சரி, நீ கார் உள்ள ஏறு. வெளியில இருக்காத, கொஞ்சம் வெயிலா இருக்க மாதிரி இருக்கு. கார்ல ஏசி ஆன் பண்ணிட்டு இரு. நான் உள்ள போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். சரி, நான் கார்லயே இருக்கேன். நீ போயிட்டு வா. போ. சரிடா, நான் போயிட்டு வரேன். இந்த டிவி எப்படி ஆன் பண்றதுன்னே தெரியல. ஏண்டி மருமகளே, இந்த டிவியை கொஞ்சம் ஆன் பண்ணி விட்டுட்டு போக கூடாதா? நானும் என்னத்தையோ நோண்டி பார்த்துட்டு இது உள்ள இந்த லைட் எரியற மாதிரியே தெரியல. என்னத்த வாங்கி வச்சிருக்கீங்களோ நீங்க? போங்க. நம்ம வீட்டுல இருக்கிற டிவியை போய் பட்டன் நமக்குனா அது டைங்க நான் ஆகும். இது என்னடானா நான் ஆன் பண்ணுவேனான்னு இருக்கு. என்னத்த சொல்ல மருமகளே. அர்ஜுன், அர்ஜுன். அது எவோ தலையில பொட்டு அடிச்ச மாதிரி என் பேரண்டி பேரை சொல்லி கூப்பிடுறா. எவா அவ? அர்ஜுன், அர்ஜுன், அர்ஜுன் எங்கடா இருக்க? சாரி, அப்புறம் அதுக்கு வேற எதனா ஒரு லெக்சர் எடுப்போம். அர்ஜுன், அர்ஜுன். இவ எந்த ஒரு சிரிக்கி என் பேரனை பேர் சொல்லி கூப்பிடுறாளே? என் பேரனுக்கு இருக்கிற மதிப்பு என்ன, மரியாதை என்ன? இவ என்ன பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்கான்? யார் இவ? இங்க ஒருத்தி குத்து கலாட்ட உட்காந்துட்டு இருக்க. அவ பார்வை என் பக்கம் வந்துதா பாரு. உள்ள வந்து அவ பாட்டுல அர்ஜுன் அர்ஜுன் கூப்பிட்டு இருக்கான். என்ன கதைன்னு ஒன்றும் புரியலையே. ஆன்ட்டி, ஆன்ட்டி, அர்ஜுன். இவன் இங்க இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ரூம்ல தான் இருப்பான் போல இருக்கு. நம்ம ஸ்ட்ரைட்டா ரூமுக்கே போக வேண்டியதுதான். அது சரி, நம்ம போறதுதான் கரெக்ட். அம்மாடி, ஏம்மா இந்தம்மா பொண்ணு. இவங்க யாரு? வீட்டுக்கு புதுசா இருக்காங்க. ஒருவேளை இங்க வந்திருக்க கெஸ்டா இருக்குமோ? இருக்கும். அர்ஜுனோட கெஸ்ட் யாராவது இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னங்க, என்ன வேணும்? என்னது என்ன வேணுமா? அது சரி, என் வீட்டுக்குள்ள நின்னுக்கிட்டு எனக்கு என்ன வேணும் நான் கேக்குறேன். அம்மாடி பொண்ணு, இங்க வா, என் பக்கத்துல வா. சொல்லுங்க. அம்மாடி, யாரு நீ இங்க வந்து நின்னுக்கிட்டு அர்ஜுன் அர்ஜுன் கத்திக்கிட்டு இருக்க? யார் வேணும் உனக்கு? இங்க பாருங்க, நீங்க இந்த வீட்டுக்கு புதுசா, அதனால என்ன யாருன்னு கேக்குறீங்க. என்ன அர்ஜுனுக்கு நல்லாவே தெரியும். ஆமா, அர்ஜுன் எங்க இருக்கான்? அர்ஜுன் ரூம்ல இருக்கானா? என்னது அர்ஜுன் எங்க இருக்கானாவா? இங்க பாரு, பல்லகளெல்லாம் பேத்து கையில கொடுத்துருவோம் பாத்துக்க. என்ன எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? இன்டீசன்ட் கைஸ். இங்க பாருங்க, நான் அர்ஜுனை பார்க்க வந்திருக்கேன். அர்ஜுன் எங்க இருக்கான்? மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சும்மா என் பேராண்டிய அர்ஜுன் அவன் இவன் சொல்லிட்டு இருக்கேன். என் பேத்தி நிலாவே என் பேரனை பேர் சொல்லி கூப்பிட தயங்குவா. நீ என்ன யாரு? நீ எங்க இருந்து வர வந்து என் பேரனை அர்ஜுன் அர்ஜுன் கத்திட்டு இருக்கேன். இங்க பாருமா, பொண்ணாச்சன்னு பாத்துட்டு இருக்கேன். இல்லன்னு வச்சுக்க, ஒரு குத்து தான் மொத்த பழம் கொட்டிடும். கையில கொடுத்து உன்னை வீட்டுக்கு அனுப்பிடும் பாத்துக்க. யார் இவங்க? எதுக்கு இவங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க? இவங்க கிட்ட பேசுறதை விட ஆன்ட்டி கிட்ட தான் பேசணும். ஆன்ட்டிக்கு தான் தெரியும் நம்மள. ஆன்ட்டி, ஆன்ட்டி, ஆன்ட்டி எங்க இருக்கீங்க? மறுபடியும் பாரு, யாருன்னு கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு பதில் சொல்லாம ஆன்ட்டி போண்டி நின்று இருக்கா. என்ன வேணும் உனக்கு? இந்தம்மா பாப்பா, என்ன வேணும்னு கேக்குறல? யார் வேணும் உனக்கு? யாரு நீ? முதல்ல அதை சொல்லு. ஒரே சத்தமா இருக்கு. அத்தா, பிரியா, நீயம்மா? ஆன்ட்டி. கமலம், யார் இந்த பொண்ணு? நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன். உள்ள வந்ததுல இருந்து நான் என் பேராண்டிய அர்ஜுன் அர்ஜுன் பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்கா. பேர் சொல்லி கூப்பிட்டது மட்டும் இல்லாம அவன் இவனு சொல்லிட்டு இருக்கா. யார் இவன்? யார் ஆன்ட்டி இவங்க? நான் அர்ஜுனை தேடி வந்திருக்கேன். இவங்க என்னமோ என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு என்ன ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆன்ட்டி, ஆன்ட்டி, அர்ஜுன் எங்க இருக்கா? ஆன்ட்டி பிரியா, இவங்க அர்ஜுனோட பாட்டி. நீ அவங்க முன்னாடி அர்ஜுனை பேர் சொல்லி கூப்பிட்டா யாருக்கா இருந்தாலும் கோவம் வரும்ல,
அதான் அவங்க பாட்டி கோவப்படுறாங்க. பாட்டியா? பாட்டி சாரி பாட்டி, நான் அவரை பார்க்கலான்னு வந்தேனா, அதான் பாட்டி. சாரி பாட்டி. பேசுறதுக்கு முன்னாடி யார்கிட்ட பேசுறோன்னு யோசிச்சுட்டு பேசணும். இந்த மாதிரிலாம் சட்டுன்னு எடுத்தும் கவுத்தன்னு பேசக்கூடாது. ஒரு வயசு பொண்ணுக்கு இந்த அளவுக்குலாம் வாய் இருக்கக்கூடாது, பாத்துக்க. சரிங்க பாட்டி. கமலம், இந்த பொண்ணு யாருன்னு சொல்லல? யார் இந்த பொண்ணு? எதுக்கு அர்ஜுன தேடி வந்திருக்கா? என்ன வேணுமா? அத்தை, இவதான் நான் சொன்னல, பிரியா. அதான் கல்யாணம் கூட நின்றுடுச்சுன்னு. அதான் இந்த பொண்ணுதான் அத்தை. ஓ, அந்த சிரிக்கு மக இவதானும். இவளுக்கும் பாடம் ஒன்று கற்றுக் கொடுக்க வேண்டியதுதான். இவளை நானே பார்க்கணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இவளே என்னை தேடி வந்திருக்கா. ஆடு தன்னால தலையை கொடுக்க வந்திருக்கு. வெட்டாம அனுப்ப முடியுமா? வெட்டிடுறேன். பிரியா, நீ இங்கே வெயிட் பண்ணுமா. அர்ஜுன் ரூம்ல இருக்கான், நான் போய் கூட்டிட்டு வரேன். இல்ல ஆண்டி, பரவாயில்ல, நானே ரூம்ல போய் பாக்குறேன். அர்ஜுன் ரூம்ல தானே இருக்காரு, நான் போய் பாத்துக்கிறேன். இல்ல பிரியா, அவன் ரூமுக்குலாம் வேண்டாமா, நீ இங்கே வெயிட் பண்ணு. நான் போய் அர்ஜுனை கூட்டிட்டு வரேன். நீ இங்கே இருமா, நான் போய் அர்ஜுனை கூட்டிட்டு வரேன். ஆண்டி, என்ன ஆண்டி, நான் எப்போ வந்தாலும் ஸ்ட்ரைட்டா அர்ஜுன் ரூமுக்கு தானே போவேன். பரவாயில்ல விடுங்க, அர்ஜுன் ரூம்ல தான் இருப்பார்ல, நான் போய் பாத்துக்கிறேன். நீங்க விடுங்க. ஏன் ஆண்டி நீங்க கஷ்டப்பட்டுட்டு, நீங்க ஃப்ரீயா இருங்க, நான் போய் அர்ஜுனை பாத்துக்கிறேன். அதுக்குள்ள பிரியா மருமகளே, அவதான் சொல்றான்ல அர்ஜுன் ரூம்லயே போய் பாக்குறேன்னு. போகட்டும், அவ ரூம்ல போய் அர்ஜுனை பாக்கட்டும். போட்டுமா, விடு. அத்தை, என்னத்த பேசுறீங்க? இவன் அர்ஜுன் ரூமுக்கா? வேணாத்த, நிலா வேற இப்ப அங்க இருக்கான். இவ கல்யாணத்துக்கு முன்னாடி போனானா அது வேற. இப்ப இவ போறது நிலாவுக்கு பிடிக்காதுல்ல அத்தை. வேணாத்த, சொன்ன கேளுங்க. மருமகளே, இந்த அத்தைக்கு தெரியாததா நீ சொல்ல போறேன்? இங்க பாருடி மருமகளே, அவ அர்ஜுன் ரூம்லயே போய் பாக்கட்டும். அதுதான் எல்லாத்துக்கும் சரியா வரும். நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. உன் அத்தை சொன்னா அதுல ஒரு காரணம் இருக்குன்னு தெரியும்ல, அமைதியா இரு. இல்ல அத்தை. கமலம், அமைதியா இருமா, அத்தை இருக்கல்ல, அத்தை பாத்துக்கிறேன். சரிங்க அத்தை. ஆமாடி, உனக்கு என்ன, அர்ஜுனை தானே பாக்கணும். போ, அர்ஜுன் ரூம்ல தான் இருக்கான், நீ போய் ரூம்லயே பாரு, போமா. தேங்க்ஸ் பாட்டி, நானும் அதான் சொன்னேன், ஆன்ட்டி தான் கேட்கல. சரிங்க பாட்டி, நீங்க நல்ல பாட்டி தான். ஆனா நான் தான் முன்னாடியே வந்தது உங்களை பார்த்து பேசியிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன் பாட்டி. சாரி பாட்டி. நான் போயிட்டு அர்ஜுனை மீட் பண்றேன். பாய் ஆன்ட்டி, நான் அர்ஜுனை பார்க்க போறேன். நீங்க முடிஞ்சா காஃபி எடுத்துட்டு ரூமுக்கு வாங்க. போமா, போ. போய் என் பேரன் உள்ளதான் இருப்பான், போய் பாரு, போமா. சரிங்க பாட்டி, ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. அத்தை, என்னத்த பண்றீங்க? இவ வந்தது மட்டும் நிலாவுக்கு தெரிஞ்சா நிலா வருத்தப்படுவா அத்தை. அதுவும் இவன் நேரா அர்ஜுன் ரூமுக்கு போறான். அதை இன்னும் நிலா மனசு காயப்படுத்தல அத்தை. என்னத்த நீங்க பண்றீங்க? இவ்வளவு நேரம் எல்லாம் கரெக்டா பண்ணீங்க, ஆனா இப்ப என்னடா இப்படி பண்ணிட்டீங்களா அத்தை? அடியே மருமகளே, இப்ப நான் பண்ணதும் சரியாதான் பண்ணிருக்கேனே. அடியே மக்கு மருமகளே, உனக்கு இன்னும் புரியல? இவன் என் பேராண்டி ரூமுக்கு போறா. பேராண்டி ரூம்ல பேராண்டி மட்டமா இருக்கான், என் பேத்தியும் இருக்கா, தெரியும்ல. இதுதான் அத்தை நான் சொல்றேன், நிலா அங்கதானே இருக்கா. இவன் நேரா ரூமுக்கு போனா அவ என்னத்தான் நினைப்பா? அடியே மருமகளே, என் பேத்தி அங்கதான் இருக்கா. என் பேத்தி இப்ப எந்த கோலத்துல இருக்கா அத்தை? அதுக்கு தாண்டி மருமகளே சொல்றேன். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்பதான் பேத்தியும் பேரனையும் எட்டி பார்த்தோம். அவங்க இருந்தது தோரணை நமக்கே எப்படி இருந்தது? அது ஒரு மாதிரி இருந்தது. அது நமக்கே ஒரு மாதிரி வெக்க வர மாதிரி தானே இருந்தது. இத்தனைக்கா அவங்களுக்குள்ள எதுவும் நடக்கல. ஆனா நடக்காத போதே அவங்க இருந்த தோரணை நமக்கே வெக்கத்தை வரவழைச்சது. இப்போ இந்த சிரிக்கி போயிருக்கா. இவளுக்கு என்ன தோணும்? அவங்க 2 பேரும் இருக்கிறத பார்த்து 2 பேரும் ஒத்துமையா ஆயிட்டாங்கன்னு தானே இவன் நினைப்பான். இவளுக்கு அது தோணணும்ல. அப்படி தோணுனாதானே இவ வெளியே வருவா. ஆமால, நான் இதை யோசிக்காம போயிட்டேனே. ஆமாத்த, அதான் நீங்க எது பண்ணாலும் சரியாதான் வரும். ஆனாலும் இடையில நான் தான் தேவையில்லாம கேள்வி கேட்டு உங்களை ரொம்ப தொல்லை பண்றேன்னு நினைக்கிறேன். அடியே மருமகளே, அது சரி. நான் அங்கேயும் நீ இங்கேயே இருந்தா இந்த மாமியாரை நீ எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அதான் கொஞ்சம் புரிஞ்சிருக்க, கொஞ்சம் புரியாம இருக்க. இது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயமும் இருக்கு. அது என்னது? அது ஒண்ணு இல்ல மருமகளே, இப்ப இந்த சிரிக்கு உள்ள போயிருக்கா. என் பேராண்டி இவளை பாக்குறாளா இல்ல என் பேத்திய பாக்குறானான்னு பாக்கணும்ல. இவளா என் பேத்தியான்னு என் பேரன் என்ன பண்றான்னு நமக்கும் தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்காக தான் இவளை உள்ள விட்டுருக்கேன். போட்டோம், எப்படியும் இவ ஏதாவது ஒரு சிலுமிஷத்தை உண்டாக்குவா. அந்த சிலுமிஷம் அர்ஜுனுக்கு கோவத்தை வரவழைக்கணும். அந்த கோவம் என் பேத்தி மேல பாசமாகணும். அதுக்காக தான் இந்த சில்லாட்டியை உள்ள அனுப்பியிருக்கேன். நீங்க எங்கேயோ போயிட்டீங்க அத்தை. அடியே மருமகளே, நான் எங்கேயும் போகல. இங்க உங்க வீட்டுல உள்ள ஹால்ல தான் உட்காந்துட்டு இருக்கேன். ஒரு காபி கேட்டு 1 மணி நேரம் ஆகுது. என்ன நீ மருமகளே தெரியல. நீங்க பாருடி, இப்படியே இருந்தேன்னு வச்சுக்க, நான் மாமியாரா மாற வேண்டியது வரும். பாத்துக்க, ஒழுங்கு மாதிரியா போய் எனக்கு ஒரு கருப்பட்டி காப்பியை போட்டு கொண்டு வா, சீக்கிரம் போ. நீங்களும் மாமியாரா மாறுவீங்கன்னா நானும் எதிர்பார்க்கேன். நீங்க எங்க மாமியாரா மாறுறீங்க? அதை முதல்ல செய்யுங்க. மாமியாரா மாறுங்க. நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வர இன்னும் 10 நிமிஷம் ஆகாத. அது வரைக்கும் இங்கேயே உக்காந்துட்டு ஆஃப் பண்ண டிவியை முறைச்சு பாருங்க.
வாரேன். நீதானே ராணி கதினியே என கொஞ்சம் கண் பாரு தேவி ஆனந்த விகடம் சொல்லு என்னை பேரின்ப நதியில் தள்ளு என்னை கொய்யாதே உன் தீ மூச்சா என்னை கொல்லாதே முத்தங்கள் போட்டு சஜம் சம் சஜம் சம். அர்ஜுன், ச்சே, என்ன நடக்குதுங்க? அர்ஜுன், பிரியா நீயா? ஆமா, நீ எப்படி எங்க ரூம்க்குலாம்? ஏன் அர்ஜுன் நான் வரக்கூடாதா? அப்படி என்ன ரொம்ப பிஸியா இருந்தீங்களா என்ன? நான் உள்ள வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா என்ன? பிரியா என்ன பேசிட்டு இருக்க? ஏய், உனக்கு கொஞ்சம் கூட சென்ஸ் இல்ல? ஆமா, என்ன இது? என்ன ட்ரெஸ் இதெல்லாம்? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? இப்படி அர்ஜுனோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்க? உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா? பிரியா, அது வந்து நீ நினைக்கிற மாதிரி. பிரியா தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. அவ எப்படி வேணா இருப்பான். அதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஓ, ஆமால, அதுல எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அர்ஜுன், நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அர்ஜுன், நீலா நீ கொஞ்சம் வெளியில போ. நான் அர்ஜுன் கிட்ட கொஞ்சம் பேசணும். சார், நான் வெளியே, நான் வேணா பால்கனில இருக்கட்டுமா? உன்னை வெளியில போன்னு சொன்னேன், இங்க இருக்காத, வெளியில போ. நான் அர்ஜுன் கிட்ட தனியா பேசணும். ஏய் குல்ஃபி, இது நம்ம ரூம். நீ எதுக்கு வெளியில போகணும்? நீ எல்லாம் எங்கேயும் வெளியில போக வேணாம், இங்கேயே இரு. அதுவும் என் கூடவே இரு. சொல்றல, இது நம்ம ரூமு, நீ இங்கதான் இருக்கணும். அதுவும் என் கூடவே தான் இருக்கணும். அர்ஜுன், பிரியா உனக்கு தான் சென்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்படி அடுத்தவங்க ரூம்குள்ள வரும்போது டோரை தட்டிட்டு வரணும், இல்ல எக்ஸ்கியூஸ் கேட்டு வரணும்னு உனக்கு தெரியாது? அடுத்தது வருமா? அர்ஜுன், நான் எத்தனை வாட்டி இப்படி ஒரு ரூமுக்கு வந்திருக்கேன்ல? பிரியா அது பிஃபோர் மேரேஜ். இப்போ நான் என் ஒய்ஃபோட இந்த ரூம்ல இருக்கேன். நாங்க எப்படி வேணாலும் இருப்போம். அனாவசியமா தேவையில்லாத டைம்ல இப்படி நீ உள்ள நுழைஞ்சது ரொம்ப பெரிய தப்பு. இனிமே இந்த மாதிரிலாம் வராத. உனக்கு தனியா பேசணும்னு தோணுச்சுன்னா ஹாலில் வெயிட் பண்ணு, நான் ஹாலுக்கு வரேன். அதை விட்டுட்டு இனி ரூம் பக்கம்லாம் வந்துடாத. அர்ஜுன், என்ன அர்ஜுன் பேசுற நீனு? என்ன சொன்ன? இவ வெளியில போகணுமா? நீ என் கூட தனியா பேசணுமா? இவளை வெளியில போக சொல்றதுக்கு நீ யாரு? இவ ஏன் பொண்டாட்டி, என் கூட தான் இருப்பான். இவெல்லாம் என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டான். என்கிட்ட தனியா பேச உனக்கு என்ன இருக்கு? என் பொண்டாட்டிக்கு தெரியாம என்கிட்ட யாரும் எதுவும் தனியா பேச வேண்டிய அவசியமே இல்லை. வெளியில ஹால்ல வெயிட் பண்ணு, வந்து பேசுறேன். ஓ ஏய் குல்ஃபி, அவ சொன்னா நீ போறேன்னு சொல்லுவியா? வாய் இல்ல, என் புருஷன் கூட தான் இருப்பேன்னு சொல்றதுக்கு உனக்கு வாய் இல்ல? இல்ல சார், அது வந்து என்னடி வந்து போயிட்டு இழுத்துட்டு இருக்கேன்? சரி சரி, நீ எனக்கு எதுக்கு எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுக்க வேண்டாம். நீ போய் வேலையை பாரு. அப்புறம் ரூம்குள்ளவே இரு, வெளியிலலாம் வராத. இந்த ட்ரெஸ்ஸையும் சேஞ்ச் பண்ணாத, இந்த ட்ரெஸ்ஸோடவே இரு. இதுல நீ ரொம்ப அழகா இருக்க, அதனால இந்த ட்ரெஸ்ஸோடவே இரு. அர்ஜுன் பேசுறதெல்லாம் அர்ஜுன் தானா? ஏன் அர்ஜுனா இப்படி பேசுறான்? என்னால நம்பவே முடியல. என்ன இதெல்லாம்? சார், என்ன சொல்றது புரியலையா? நான் சொன்ன மாதிரியே இரு. நான் வெளியில போயிட்டு வரதுக்குள்ளார ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிடாத, சரியா? இன்னைக்கு நாள் முழுக்க நீ இப்படியே தான் இருக்கணும். நான் சொல்லிட்டேன்ல, இப்படியே இரு, ஓகேவா? சரி, மேடம் வந்திருக்காங்களே, நான் என்னன்னு பேசிட்டு வரேன். ரூமுக்குள்ளவே இரு, வெளியிலலாம் வந்துடாது. புரியுதாடி குல்ஃபி? வா பிரியா, நம்ம வெளியில போய் பேசுவோம். அப்புறம் இதுவே லாஸ்டா வச்சுக்கேன். ஸ்ட்ரைட்டா என் ரூம் பக்கம், சாரி எங்க ரூம் பக்கம் வருது, இதுவே லாஸ்டா இருக்கட்டும், ஓகேவா? எதுவா இருந்தாலும் ஹாலில் வெயிட் பண்ணு. கண்டிப்பா நான் ஹாலுக்கு வருவேன். நீ ரூமுக்கு வரணுன்ற அவசியம் இனி கிடையாது, ஓகேவா? அர்ஜுன், அதான் சொல்லிட்டேன்ல, எது வந்தாலும் இனி நம்ம வெளியில வச்சு பேசுவோம். வா வெளியில போவோம். ஏய் குல்ஃபி, டோரை லாக் பண்ணிக்க. நான் வந்து தட்டினா மட்டும் தரேன், சரியா? சொன்னது ஞாபகத்துல இருக்கா? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடாத. வரட்டு மாதிரி குல்ஃபி. மன
வந்தது மனதுக்கு வலிக்கவில்லை உணர்வு உணர்வின்னும் குறையவில்லை குறைந்தால் கண்கள் கலங்கிவிடும் வழியில் உயிரை போக்கிவிடும் இதுவே நான் கண்டு கொண்ட உறவு நீ தந்தது இதுவரை நான் கண்டு கொண்ட கனவு நீ தந்தது. அர்ஜுன், ஏன் அர்ஜுன் திரும்பிக்கிட்டேன்? உன்னால என்ன பார்க்க கூட முடியல தானே? எனக்கு தெரியும் அர்ஜுன், உன் மனசு முழுக்க நான் இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் இல்லாத மாதிரி நீ நடிச்சிட்டு இருக்க, அப்படிதானே அர்ஜுன்? இல்ல பிரியா, நீ இதை தப்பா நினைச்சிட்டு இருக்க. என் மனசுல நீ கிடையாது. நான் இது பொய்யாலாம் சொல்லல. அர்ஜுன், நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இப்படி நீ திரும்பி இருந்தா என்ன அர்த்தம்? என்ன பாருடா அர்ஜுன், என்ன பாரு. பிரியா, இங்க பாரு பிரியா, நீ நினைக்கிற மாதிரி இப்ப நீ என் மனசுல கிடையாது. இது நான் சும்மாலாம் சொல்லல, உண்மையாதான் சொல்றேன். இப்ப நீ என் மனசுல இல்ல இல்ல இல்ல. இப்ப என் மனசு முழுக்க என் பொண்டாட்டி தான் இருக்கா. என் பொண்டாட்டி நிலா தான் இருக்கா. அர்ஜுன், எனக்கு தெரியும் நீ பொய் சொல்ற அர்ஜுன். அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. உன் மனசுல நான் தான் இருக்கேன். இப்படியெல்லாம் பொய் சொல்லி என்னை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்காத அர்ஜுன். அர்ஜுன், எதுக்காக என்னை ஹர்ட் பண்ற? எனக்கு தெரியும் நீ ஏதோ ஒரு ரீசனுக்காக என்னை ஹர்ட் பண்றேன்னு. உன் மனசுல நீலா வரத்துக்கான வாய்ப்பே கிடையாது. உன் மனசு முழுக்க நான் மட்டும்தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். சும்மா என்கிட்ட ஏதேதோ சொல்லி என்ன நீ ஹர்ட் பண்ணாதடா ப்ளீஸ்டா. ஸ்டாப் இட் பிரியா. உன்னை ஹர்ட் பண்ணணும், உன்னை அவாய்ட் பண்ணணும்லாம் நான் இப்படி பேசல. உள்ளதை தான் சொல்றேன். இங்க பாரு பிரியா, முதல்ல நீ ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்க. எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. எனக்காக ஒருத்தி இருக்கான். பார்த்தல, எனக்காக ஒருத்தி உள்ள இருக்கான். அவளை விட்டுட்டு இன்னமும் நான் உன்னை மனசுல நினைச்சிட்டு இருப்பேனா? சில்லித்தனமா பேசிட்டு இருக்காத. ஆமா, உன்னை நான் லவ் பண்ணேன் தான். இப்போ நான் உன்னை மறந்துட்டேன்னு சொல்றேன்ல, இதை நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நான் உன்னை லவ் பண்ணும்போது லவ் பண்றேன்னு சொன்னபோது நீ அக்செப்ட் பண்ணல. இப்போ நான் உன்னை மறந்துட்டேன்னு சொல்றேன்னா இதையும் நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. எனக்காக ஒருத்தி வந்துட்டா. நான் இன்னமும் உன்னை நினைச்சிட்டு இருந்தேன்னா அது நான் அவளுக்கு செய்யற துரோகம். அர்ஜுன், நீ அவளுக்கு செய்யற துரோகம்னா அப்ப இப்ப நீ எனக்கு பண்ணிட்டு இருக்கே இதுக்கு பேர் என்னது? பிரியா, சும்மா முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காத. உனக்கு நான் கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாரு பிரியா, எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. மறுபடியும் இதுதான் நான் சொல்ல முடியும். இதை நீ புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு சும்மா இன்னும் நீ என்ன மனசுல நினைச்சுக்கிட்டு நான் தான் வேணும்னு பின்னாடி சுத்துற பாரு, இது சில்லித்தனமா இருக்கு. இங்க பாரு பிரியா, என் மனசுல நீ கிடையாது. உன்னை நான் எப்பயோ தூக்கி எறிஞ்சிட்டேன். ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவதான் என் பொண்டாட்டி. அவதான் என் உயிர்னா ஆயிடுச்சு. இதுக்கு மேல நான் யாரையும் என் மனசுல சுமக்க முடியாது. அவ மட்டும்தான். இன்னைக்கு எதுவா இருந்தாலும் அவ மட்டும்தான். இதுக்கப்புறம் நீ என் மனசுக்குள்ள வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஒரு வாட்டி உன்னை தூக்கி எரிஞ்சதுதான். எனக்கு தெரியும். இதை சொல்லும் போது உனக்கு எவ்வளவு வலிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா வேற வழி கிடையாது. உண்மையை சொல்லிதான் ஆகணும். This is the fact. இதை நான் சொல்லிதான் ஆகணும். அர்ஜுன், என்ன பேசுற அர்ஜுன்? உனக்கும் சரி அவளுக்கும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம தான் கல்யாணம் ஆயிருக்கு. பிடிக்காம கல்யாணம் ஆனவங்களுக்கு இப்ப உங்களுக்கு பிடிச்சிருச்சா? இதை நான் நம்பணுமா? சே, நான் நம்ப மாட்டேன் அர்ஜுன். நீ பொய் சொல்ற. இப்பவும் நீ பொய் சொல்ற. சரி அர்ஜுன், உனக்கு அவ பொண்டாட்டின்றதுனால நீ என்ன தூக்கி எறிஞ்சிட்ட. ஆனா அவ மனசுல நீ இருக்கேன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? பிரியா, இது எங்களோட பர்சனல் விஷயம். இதை நாங்க பாத்துக்கிறோம். இதை நினைச்சு அனாவசியமா நீ கவலைப்பட வேண்டியதில்லை. நீ உன் லைஃபை பாரு. உன்னோடது என்னன்னு நீ பாத்துக்கிட்டு உன் வேலை போ பாரு. தயவு செஞ்சு ஏன் பின்னாடி வராத. இன்னொரு வாட்டி என்ன மீட் பண்ணணும்னு வீட்டு பக்கம் வராத. என்ன அர்ஜுன் சொன்ன? உன்னோட பர்சனலா? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உன்னோட பர்சனலே நானா தான்டா இருந்தேன். இப்போ நான் வேற யாரும் ஆயிட்டேனா? அர்ஜுன், என் முகத்தை பார்த்து சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லு. நீ என்ன அவாய்ட் பண்ணிட்டு என்ன ஹர்ட் பண்றேன்னு சொல்லு. உன்னால முடியாது அர்ஜுன். உன்னால என்னை பார்த்து உன்னை எனக்கு பிடிக்கலடி, நீ என் மனசுல இல்லடின்னு உங்களால என் முகத்துக்கு நேரா சொல்ல முடியாது அர்ஜுன். என் கண்ணை பார்த்து உன்னால சொல்ல முடியாது. ஏன்னா அங்க இருக்கிறது நான் தான் எனக்கு நல்லா தெரியும். நான் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கேன். நீ சொன்ன நிலா இருக்கான்னு சொல்லல, அதெல்லாம் சுத்த போய் ஏதோ ஒரு காரணத்துக்காக என்ன நீ அவாய்ட் பண்ற. எனக்கு தெரியும். என் அர்ஜுன் பத்தி எனக்கு நல்லா தெரியும். என் அர்ஜுன் என்ன அவ்வளோ சீக்கிரம் ஹர்ட் பண்ண மாட்டான். என் அர்ஜுன் அவன் மனசுல என்ன தூக்கி எறிய மாட்டான். எனக்கு தெரியும். பிரியா, நான் ஏற்கனவே செத்துட்டேன். இன்னும் மேற்கொண்டு என்ன கொள்ளாத. நீ இனி என் மனசுக்குள்ள இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா உன்னை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ திரும்ப எதையாவது பேசி என் மனசை குழப்பாது. ப்ளீஸ் பிரியா. ப்ளீஸ் அர்ஜுன், உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ப்ளீஸ் அர்ஜுன், என் முகத்தை பார்த்து என் கண்ணை பார்த்து சொல்லு. உன் மனசுல இந்த பிரியா இல்லைன்னு சொல்லு.
சொல்லுடா, என்ன பார்த்து சொல்லுடா அர்ஜுன். பிரியா, நீ எத்தனை வாட்டி கேட்டாலும் இதுதான் என் பதில். நீ என் மனசுல இல்ல. நான் எப்பயோ உன்னை மறந்துட்டேன் பிரியா. பொய் பொய் பொய். உன் மனசுல நான் இல்லைன்னு சொல்ற பாரு, அது பச்சை பொய்ன்னு எனக்கு தெரியும்டா அர்ஜுன். இப்பவும் உன் மனசுல நான் தான் இருக்கேன். அந்த நிலாவால உன் மனசுல இடம் பிடிக்கவே முடியாது. அதே போல என்ன உன்னால தூக்கி எறியவும் முடியாது. இது எனக்கு நல்லா தெரியும். நீ என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கேன்னு என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. ஆல்ரைட், ஓகே அர்ஜுன், இப்போ உன் மனசுல நான் இல்லை அதானே? என்னை நீ தூக்கி எறிஞ்சிட்டேன், ரைட். நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். உன் மனசுல நான் இல்லைன்றதே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீ என்னை தூக்கி எறிஞ்சிட்டேங்கிறதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா உன்னை நிலா ஹஸ்பண்டா ஏத்துக்கிட்டான்னு உனக்கு தெரியுமா? அவ உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாளா? இப்ப வரைக்குமோ அவளுக்கு நீ பிடிக்கலதான். ஏன்? உனக்குமே அவளை பிடிக்கலன்றது எனக்கு நல்லா தெரியும். இது நீ அவகிட்ட கேட்டு பாரு, அவளே சொல்லுவா. ஆமா, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, உங்களையும் எனக்கு பிடிக்கலன்னு அவளே சொல்லுவா. இது வரைக்கும் ஒரு நாளாவது நீ அவகிட்ட கேட்டிருக்கியா? பிரியா, நான் உனக்கு ஏற்கனவே சொன்னதுதான், இது எங்களோட பர்சனல். அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, எனக்கு அவளை பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறது இது எங்களோட பர்சனல், எங்களோட இஷ்யூ. நாங்க பாத்துக்கிறோம். இதை நினைச்சு நீ கவலைப்பட வேணாம். நீ உன் லைஃபை நினைச்சு போற வழிய பாரு. அப்படியெல்லாம் என்னால உன்னை விட்டுட்டு போக முடியாது அர்ஜுன். அர்ஜுன், ஒருவேளை நிலாக்கு உன்னை பிடிக்கல, நீ வேணான்னு சொல்லிட்டு உன்னை உதறி தள்ளிட்டு போற அவ ரெடியா இருந்தா அப்ப நீ தனியா தானடா இருக்கணும். அப்ப போய் நீ வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இப்பவே என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்லடா. ஸ்டாப் இட் பிரியா, போதும். இதுக்கு மேல எதுவும் பேசாத. இங்க பாரு, இது என்னோட பர்சனல். எனக்கு என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். இனி நீ ஏன் விஷயத்துல தலையிடாத. உன்னோட வாழ்க்கையை பாரு. இனிமே என் வாழ்க்கை என்ன ஆச்சு, எனக்கு என்ன ஆச்சுன்னு அதை நினைச்சு நீ கவலைப்படாத. நீ கவலைப்பட இடத்துலயும் நீ இல்ல. எனக்காக கவலைப்படுறதுக்கு உள்ள ஒருத்தி இருக்கா. அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, அவ தான் என் பொண்டாட்டின்னு ஆயிடுச்சு. நான் தான் அவளுக்கு புருஷன் ஆயிடுச்சு. அவளுக்கு என்ன பிடிக்கல அப்படின்னா அது எங்களோட பர்சனல் இஷ்யூ இல்ல, அதை நான் பாத்துக்கிறேன். அதை நினைச்சு நீ இனிமே கவலைப்பட வேண்டியதில்லை. போய் உன்னோட வாழ்க்கையை பாரு. அப்புறம் இனிமே பர்சனலா என்ன மீட் பண்ணணும்னு வீட்டுக்கெல்லாம் வராது. எதுவா இருந்தாலும் ஆஃபிஷியல் மீட்டிங் மட்டும் வச்சுக்கோ. ஆஃபீஸ்ல மட்டும் பாரு, இல்லையா ஃபோன்ல மட்டும் கான்டாக்ட் பண்ணு. இது ரெண்டு மட்டும் செய். இனிமே தயவு செஞ்சு வீட்டுக்கு வராது. அர்ஜுன், நீ எப்படி பேசுற? இப்படி பேசாத அர்ஜுன். உன்கிட்ட எனக்கு இப்படி ஒரு வார்த்தைகள்லாம் வரும்போது எனக்கு ரொம்ப வலிக்குதுடா அர்ஜுன். உன் கண் எல்லாமே போய் சொல்லுது அர்ஜுன், எனக்கு தெரியும். அர்ஜுன் ப்ளீஸ். சாரி பிரியா, நான் உன்னை ரொம்ப நோக்கடிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல பிரியா. ப்ளீஸ், உனக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்கு, நீ அதை பார்த்துக்கிட்டு போ. திரும்பவும் நீ என்னை பார்க்க வரேன்னு சொல்லி இப்படி என்கிட்ட இருந்து மன வலிகளை வாங்கிக்காத. வேணாம், இதனால உனக்கு மட்டும் இல்ல எனக்கும் தான் வலிக்குது. அப்போ நீ என்ன மறந்துட்ட அப்படிதானே அர்ஜுன்? பிரியா, மறுபடியும் நீ இதை சொல்ல வைக்காத. நீ கிளம்பு. போற அர்ஜுன். நான் இதுக்கு மேலேயும் அவமானப்பட்டுக்கிட்டு இங்க இருக்க மாட்டேன். அதை சொல்லிட்டியே, இனிமே வீட்டுக்கு வராத என்ன பார்க்கன்னு. உனக்கு எனக்கு பர்சனலா எதுவுமே இல்லைன்னு என் முகத்துக்கு நேரம் சொல்லிட்டியே. இதுக்கப்புறம் நான் எப்படி அர்ஜுன் இங்க வருவேன்? வர மாட்டேன். அவனுக்காக நான் உன்னை மறந்துட்டேன்னு அர்த்தம் கிடையாது. என்னால உன்னை மறக்கவும் முடியாதுடா. ரியலி சாரி. நான் உன்னை ரொம்ப வேதனைப்படுத்துறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனா எனக்கு இதை தவிர வேற எந்த வழியும் இல்லை பிரியா. உனக்கு அங்க வேற ஒரு நல்ல லைஃப் காத்துட்டு இருக்கு. ஆனா இங்க அப்படி இல்லை. ப்ளீஸ் பிரியா, என் முன்னாடி நிக்காத, போயிடு. பிரியா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இங்க பாரு பிரியா, நகர்ந்து போ, தள்ளி போ பிரியா. முடியாது அர்ஜுன், நான் ஏன் போகணும்? நான் என் அர்ஜுன் மேலதான் சாஞ்சிட்டு இருக்கேன். என்னால போக முடியாது. எனக்கு என் அர்ஜுன் வேணும். எனக்கு நல்லா தெரியும் என் அர்ஜுன் மனசுல நான் மட்டும்தான் இருக்கேன்னு. அப்படியெல்லாம் என்னால உன்னை விட்டுட்டு போக முடியாது அர்ஜுன். பிரியா, நீ தேவையில்லாத பண்ணிக்கிட்டு இருக்க. தயவு செஞ்சு சொல்றேன், தள்ளி போ. ஏன் அர்ஜுன், நான் உன் மேல சாஞ்சதும் உனக்கு பழைய நினைவுகள் வந்துருச்சா? எனக்கு தெரியும் உன்னை என்ன மறக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் அர்ஜுன். ஆனா நீதான் உன்னை நீயே ஏமாத்திக்கிட்டு என்ன மறந்துட்டேன்னு சும்மா ஒதுட்டு வழியா சொல்லிக்கிட்டு இருக்க. பிரியா, சார், நீ என்னங்க எதுக்கு போய் இங்க வந்த? சாரி சார், உங்க போனு ரூம்ல விட்டுட்டு வந்துட்டீங்களா? ரொம்ப நேரமா ரிங் ஆயிட்டே இருந்தது. ஒருவேளை இம்பார்ட்டன்ட் கால் எதனா வந்திருக்குமோன்னு தான்
நானே கொடுக்கலான்னு வெளியில வந்துட்டேன் சார். உங்க போனை இங்க வைக்கிறேன், எடுத்துக்கோங்க சார். ஏய் குல்ஃபி நில்லு, இங்க பாரு குல்ஃபி. சாரி சார், நான் ரொம்ப தப்பான டைம்ல வந்துட்டேன் போல இருக்கு. மன்னிச்சிருங்க சார். பிரியா தள்ளி போ. முடியாது அர்ஜுன், நான் போக மாட்டேன். எதுக்கு என்ன தள்ளி போக சொல்றேன்? யாராச்சும் பார்த்துருவாங்கண்ணா. எதை பத்தி நான் கவலைப்படல. எனக்கு தெரியும் உன் மனசுக்குள்ள நான் தான் இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படியெல்லாம் என்னால உன்னை விட்டு விலகி போக முடியாது. சொல்லிக்கிட்டே இருக்க கேட்க மாட்டேல நீ. உன்ன அர்ஜுன் என்ன பண்றீங்க அர்ஜுன்? எதுக்கு இப்ப என்ன தள்ளி விடுறீங்க? பிரியா உனக்கு இவ்வளவுதான் மரியாதை. இங்க பாரு, நீ என் மனசுல கிடையாது கிடையாது கிடையாது. உன்னை நான் எப்பயோ தூக்கி எறிஞ்சிட்டேன். அதையும் மீறி நீ இங்க வந்த நான் வேற மாதிரி பேச வேண்டியது வரும். இதுக்கப்புறம் நீ இந்த பக்கம் வர வேலை வச்சுக்காத. தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிடு. அர்ஜுன் ஷட் பிரியா, சொல்லிக்கிட்டே இருக்க உனக்கு புரியல? ஏய் நீ என் வாழ்க்கையில கிடையாதுடி. என் வாழ்க்கையில வேற ஒருத்தி வந்துட்டான். நீ அவளுக்கு மட்டும்தான் என் மனசுல இடம். உனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டேன். உனக்காக வேற யாராவது எங்கேயாவது பிறந்திருப்பான். ஓ உனக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்கு. நீ அதை ஸ்பாயில் பண்ணிக்காத. ஓடி. முடியாது அர்ஜுன், நான் ஏன் போகணும்? போக மாட்டேன். ஏய் லூசா நீ. வர கோவத்துக்கு உனக்கு பண்ணலாம் நடந்துடலாமான்னு இருக்கு. ஆனா உன்னை அடிக்கிறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்னு தான் உரிமையா வாயில சொல்லிக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாம எனக்கு கொலைகாரன் ஆக்கிறாது. போயிட்டு விடுங்க. அழுதால் கூட தீரா சுமையே ராகம் தீயில் கருதும் இமையே. இப்ப இவ வேற இப்படி இருக்கலாம். கடவுளே இன்னைக்கு நாளே சரியில்லைன்னு நினைக்கிறேன். இந்த அர்ஜுன் என்னடா பண்ண போறேன்? வேற வழியே இல்லை. இவகிட்ட இன்னைக்கு எல்லாத்தையும் சொல்லிதான் ஆகணும். நம்ம இவகிட்ட எதையும் மறைக்க கூடாது. இவகிட்ட சொன்னாதான் நல்லது. இல்லைன்னா இவ கண்டிப்பா இதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே தான் இருப்பான். குல்ஃபி ஓய் குல்ஃபி. சார் சொல்லுங்க சார். அது ஒண்ணு இல்லை குல்ஃபி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமா? நான் ஃப்ரீயா தான் சார் இருக்கேன், பேசுங்க. இங்க பாரு குல்ஃபி, நான் உன்கிட்ட ஒரு சில விஷயங்களை இதுக்கு முன்னாடி சொல்லணும்னு நினைச்சேன். சரி நான் அப்புறம் சொல்லிக்கலாம்னு விட்டுட்டேன். இனியும் அப்படி விடக்கூடாதுல்ல, உங்ககிட்ட சொல்லி தான் ஆகணும். அதுக்காக தான். இங்க பாரு, பிரியா வந்திருந்த போது நான் உங்ககிட்ட அப்படி பிஹேவ் பண்ணது தப்பு தான். ஐம் சாரி. சார் எனக்கு எதுவும் புரியல, நீங்க என்ன பிஹேவ் பண்ணீங்க? இல்லவா அட்டி குல்ஃபி? ஓ அப்ப இவளுக்கு அது பெரிய விஷயமா படல போல இருக்கு. அது ஒன்றும் இல்லை. பிரியா வந்திருந்த போது உன் தோல் மேல கையை போட்டு என் பொண்டாட்டி நான் அவகிட்ட சொன்னேன்ல, அதுதான் சொல்றேன். ஓ அதுவா? சரிங்க சார். அதேதான். அது நீ தப்பாலாம் எடுத்துக்காத. பிரியாவை அவாய்ட் பண்ணணும். அதுக்காக தான் நான் உங்ககிட்ட அப்படி பிஹேவ் பண்ணேன். அதுக்காக நீ என்ன வேற மாதிரிலாம் நினைச்சிடாத, சரியா? ஏன்னா நான் அப்படி பண்ண மட்டும்தான் பிரியா அவள் லைஃப்பை பார்ப்பான். என்ன ஹர்ட் பண்ணுவா, என்ன அவாய்ட் பண்ணுவா. இல்லைன்னா அவள் திரும்ப திரும்ப என்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும்னு நினைப்பான். என் பின்னாடி வந்துட்டே தான் இருக்கணும்னு நினைப்பான். இனிமே அவள் என்னை பார்க்கவும் கூடாது, என் பின்னாடி அவள் வரவும் கூடாது. அவளுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. அவள் அந்த லைஃப்பை பார்த்துக்கிட்டு போகணும். அதுக்காக தான் அவன் முன்னாடி நான் அப்படி பிஹேவ் பண்ணேன். அது உன்னை வேற மாதிரி கஷ்டப்படுத்திருந்தா ஐம் சாரி. அட பாவி மனுஷா, நான் எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்? இந்த மனுஷன் எதை பத்தி பேசிட்டு இருக்காரு? சந்தோஷப்பட வேண்டிய விஷயத்தை எடுத்து நான் ஃபீல் பண்றேன்னு நினைச்சு பேசிட்டு இருக்காரு போல இருக்கு. நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்க விஷயத்த அப்படியே விட்டுட்டாரு. இவரெல்லாம் ஐயோ. அதுக்கப்புறம் பிரியா முன்னாடி நீ இந்த ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்குன்னு சொன்னேன். அது அவ இருந்தான்றதுனால அப்படி சொன்னேன். மற்றபடி என் மனசுலாம் அந்த மாதிரி எதுவும் இல்லை, சரியா? நான் அவ இருந்தா இல்லையா, அவளை எப்படியாவது அவாய்ட் பண்ணணும், ஹர்ட் பண்ணணுன்றதுக்காக தான் அந்த மாதிரி உன்னை சொன்னேன். நீ அதையும் தப்பாலாம் எடுத்துக்காத, சரியா குல்ஃபி? நீ அதை மனசுல வேற மாதிரிலாம் நினைச்சுக்கிட்டு ஒரு வேலை இவனுக்கும் நம்ம இந்த ட்ரெஸ் போட்டா பிடிச்சிருக்கு போல இருக்கு, அதனாலதான் இப்படி சொல்றான் அப்படிலாம் நீ எடுத்துக்காத, சரியா குல்ஃபி? என் மனசுல அப்படிலாம் எதுவும் இல்லை. எல்லாம் பிரியாக்காக தான் அப்படி சொன்னேன். அதான் இதெல்லாம் நீ சேர்த்து எதுவும் தப்பா எடுத்துக்காத. உன் தோல் மேல கை போட்டது, உன்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டது, அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்கு மாத்தாதுன்னு சொன்னது, இதெல்லாம் பிரியாக்காக தான் சொன்னேன். மற்றபடி என் மனசுலலாம் எதுவும் கிடையாது. அது நான் உங்ககிட்ட சொல்லணும்ல, அதுக்காக தான். ஏன்னா நீ வேற மாதிரி நினைச்சுக்கிட்டு நீ மனசுல வேற எதுனா நினைச்சுக்கிட்டீங்கன்னா அது தப்பாயிடும்ல. அதை நான் முன்னாடியே சொல்லிடணும்ல, அதுக்காக தான் சொன்னேன் குல்ஃபி. இப்போ உனக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் குல்ஃபி, இனிமே பிரியா இந்த பக்கம் வரமாட்டான். ஏன்னா இப்போ நான் அந்த அளவுக்கு அவ முன்னாடி நடந்துக்கிட்டேன். ரொம்ப ஹாஷாவும் அவகிட்ட நான் பிரியா பண்ணிட்டேன். அதனால இனிமே அவ இந்த பக்கம் வரமாட்டான். அதனால நானும் இனிமே உங்ககிட்ட
அந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன் சரியா? நீ தப்பா எடுத்துக்கிட்டியான்னு தெரியல, தப்பா எடுத்துக்காத அப்படிங்கிறதுக்காக தான் உனக்கு நான் இவ்வளோ பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் சரியா? சரியாடி? என்ன இவ நான் பேசிட்டே இருக்கேன், பதிலே கொடுக்க மாட்டீங்களா? ஏய் குல்ஃபி, ஏய் என்னடி, எதுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண? ஏய் குல்ஃபி, உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், எதுக்கு இப்ப நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண? இங்க பாரு, உன் சாரி ஏதோ ட்ரை ஆயிருக்காது, உன் சாரி ஏதோ ட்ரை ஆகல, அப்புறம் எதுக்கு நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண? பரவாயில்ல சார், என் சாரி அந்த அளவுக்கு ஈரமா இல்லை, உங்க மனசுல ஈரமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால இந்த ஈரம் ஒன்றும் என்ன பெருசா தாக்காது. அப்புறம் உங்க ட்ரெஸ்ஸை நான் துவச்சி உங்ககிட்டே கொடுத்துட்றேன். எனக்கு உங்க ட்ரெஸ் வேண்டாம், இனிமேல் நான் உங்க ட்ரெஸ்ஸை தொடக்கூட மாட்டேன். ஏய் குல்ஃபி, என்னாச்சு, எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் ஒன்றும் தப்பாலாம் பேசுறேன் சார், நான் உங்களை தப்பா எடுத்துக்க கூடாதுல்ல. ஏன்னா நீங்க பண்ணது எல்லாமே பிரியாக்காக தானே பண்ணீங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி சார் உங்களை தப்பா எடுத்துக்க முடியும்? நீங்க அந்த ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொன்னது கூட பிரியாக்காக தானே சொன்னீங்க. நீங்க என்ன உண்மையாவே சொன்னீங்க இல்லல்ல? ஏய் குல்ஃபி, அது வந்து பரவாயில்ல சார், நல்ல வேலை முன்னாடியே சொல்லிட்டீங்க, இல்லைனா நான் உங்களை தப்பா நினைச்சிருப்பேன் சார். அதான் நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏய் என்னாச்சு உனக்கு, எதுக்கு இப்ப நீ ஏதோ மாதிரி பேசுற? என்ன ஏதாச்சும் ஃபீல் பண்றியா? சே ஃபீலிங்கா எனக்கா? அதெல்லாம் இனிமே எனக்கு எப்படி சார் இருக்கும்? அதெல்லாம் எப்பயோ குழி தோண்டி புதைச்சிட்டேன். இனிமே எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இருக்காது. நீங்க கவலைப்படாதீங்க சார், எனக்கு எந்த ஃபீலிங்கும் கிடையாது. நீங்க பிரியா வந்தபோது என் தோல்ல கை போட்டாலும் எனக்கு எந்த ஃபீலிங்கும் வராது. நீங்க பிரியா வந்தபோது பிரியாக்காக என்ன அழகா இருக்கேன்னு சொன்னாலும் அதுக்காகவும் எனக்கு எந்த ஃபீலிங்கும் இருக்காது. நீங்க பிரியா வந்தபோது பிரியாக்காக என்ன உங்க ஒய்ஃப்னு சொன்னீங்க பாருங்க, அப்ப கூட எனக்கு எந்த ஃபீலிங்கும் இருக்காது சார். எனக்கு எந்த ஃபீலிங்கும் இருக்காது. ஏன்னா என் ஃபீலிங்ஸ்லாம் எப்போ செத்து போச்சு சார். இனிமே நீங்க பிரியாக்காக என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஏன்னா எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இருக்காது, நான் உங்களை தப்பாகவும் நினைக்க மாட்டேன் சார். இதுக்காக நீங்க எனக்கு பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணுன்ற அவசியமும் இருக்காது சார். நீங்க எப்படி வேணா பேசலாம், பிரியாக்காக எப்படி வேணாலும் நடந்துக்கலாம், பிரியாக்காக. தேங்க்ஸ் சார். அப்புறம் சார் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நீங்களும் பிரியாவும் பர்சனலா ரொம்ப நெருக்கமாக பேசிட்டு இருந்தீங்களா? அந்த டைமில் தப்பாக வந்துட்டேன், அதுக்கு ஒரு பெரிய சாரி சார். அது கூட என்ன பெருசாலாம் ஃபீல் பண்ண வைக்காது, ஏன்னா எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லை, இருக்கவும் கூடாதுல்ல. ஐம் சாரி சார், நான் தப்பான நேரத்தில் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அப்போவே சாரி கேட்டுட்டேன், இருந்தாலும் அது என் மனசுலேருந்து போகலையா, அதான் இன்னொரு தடவை உங்ககிட்ட சாரி கேட்குறேன். ஐம் சாரி. நான் இனிமேல் நீங்கள் தனியாக இருக்கும்போது வரமாட்டேன் சார், இதுவே லாஸ்ட்டாக இருக்கும், வரமாட்டேன். ஏன்னா என்னதான் சிரிச்சு பேசி விளையாடினாலும் ஒரு சில விஷயத்த மட்டும்தான் மனசு ஏற்றுக்கும், ஒரு சில விஷயத்த மனசு ஏற்றுக்காது. அந்த மாதிரி இன்னைக்கு நீங்களும் பிரியாவும் இருந்தது என்னால் ஏற்றுக்க முடியல. எனக்கு புரியுது, இதே போல தானே பிரியாவுக்கு இருந்திருக்கும். எனக்கு தெரியுது, நான் நினைக்கிறதும் தப்பு தானே எனக்கு தெரியுது. ஆனால் என்ன பண்ண, என் மனசு அப்படி நினைக்குது, என் ஃபீலிங்ஸ் செத்துரும், அதை நான் எப்படியாவது சாகடிச்சிடுறேன். குல்ஃபியா இது, இவனா இப்படி பேசுறான், இவன் இப்படி கூட பேசுவானா? அர்ஜுன், ஏதோ நீ தப்பா பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுதான் அது அவன் மனசு ரொம்ப பாதிச்சிருக்கு. அவன் அழகானா? குல்ஃபி, ஏய் குல்ஃபி, ஏய் என்ன பாருடி. ஏய் குல்ஃபி, உன்னை தாண்டி கூப்பிட்டு இருக்கேன், காதுல விழுதா இல்லையா? ஏய் கூப்பிட கூட திரும்பி பார்க்காம இருக்கேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு சார், நான் போறேன். என்ன இருக்கும்? ஓ மேடம் ஃபீல் பண்ணி அழறீங்களோ, அதை நான் பார்க்கக்கூடாது. சாரிடி, நான் தப்பா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நான் ஏதோ சொல்லணும்னு நினைச்சு இப்படி உன்னை காயப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். ஐம் சாரிடி. ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சாரி கேட்க தாண்டி வந்தேன். பிரியாவா தான் வந்து என் மேலே சாஞ்சான், அதை சொல்லி உங்ககிட்ட சாரி தான் கேட்கணும்னு நினைச்சேன். ஆனால் அதை சொல்லாம இதை சொல்லி நான் ரொம்ப முட்டாள்தனம் பண்ணிட்டேன். குல்ஃபி, ஏய் குல்ஃபி, நான் என்ன சொல்றேன்னு கேளுடி. நான் போறேன் சார். போறியா மவளு? ஏய் குல்ஃபி. சார் என்ன சார் இது, என்ன பண்றீங்க? நான் அந்த பக்கம் போகணும், நான் போற வழியில நீ நின்றுட்டு இருக்க, அதான் உன்னை தாண்டி போலான்னு நினைச்சேன்.
தெரியாம இடிச்சிட்டேன், சாரி. நீங்க தெரியாம இடிச்சிட்டீங்க, இதை நான் நம்பணும். ஏன் சார், இந்த பக்கம் வழி இல்லையா? இப்படி போக வேண்டியதானே? எதுக்கு என்ன தாண்டி தான் போகணுமா என்ன? ஏய் என்னடி ரொம்ப ஓவரா இருக்கிற? இது ஏன் ரூம், நான் எப்படி வேணாலும் போவேன். நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், பாத்துக்க. ஆமால, சாரி சார். ஏதோ நான் தெரியாம இங்க நின்னுட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. பாட்டி எப்போ ஊருக்கு போவாங்கன்னு தெரியல. அவங்க ஊருக்கு போனதும் நான் என் ரூமுக்கு போயிடுவேன் சார். அது வரைக்கும் நான் இங்க எங்கேயாவது ஒரு மூலையில இருக்கேன், உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கேன் சார், போதுமா? ஏய் குல்ஃபி, இப்போ என்ன உனக்கு? நான் ஏதாவது தப்பா பேசுறேன்னா நீங்க தப்பா பேசுறீங்க சார்னு எனக்கு எடுத்து சொல்லு, நான் புரிஞ்சுக்க போறேன். அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி கோவப்படுற? ஆமா, இவர் சின்ன குழந்தை பாரு. இவர் தப்பா பேசுறாருன்னா இது தப்பு, இப்படிதான் பேசணும், இப்படிதான் நடந்துக்கணும், இப்படிதான் இருக்கணும்னு நான் இவருக்கு கிளாஸ் எடுக்கிறேன். எதுவுமே தெரியாத பப்பா பாரு. எல்லாம் தெரிஞ்ச ஆளு தானே, ஒரு பிசினஸ் மேனு. இது கூடமா தெரியாது? இவகிட்ட என்ன பேசணும், பேசக்கூடாது, இவ இருக்கும்போது அடுத்தவங்க முன்னாடி எப்படி நடந்துக்கணும், நடந்துக்க கூடாது, அது அவன் மனசை பாதிக்குமா பாதிக்காதான், இது கூடமா தெரியாது ஒருத்தருக்கு? ரொம்ப சின்ன குழந்தை நினைப்பு மனசுக்குள்ள. ரொம்ப கோவமா இருக்காளோ? அந்த பக்கம் திரும்பி நம்மளதான் திட்டுறான்னு நினைக்கிறேன். ஆமா, ஆமா, நம்மளதான் திட்டுறோம். இந்த அளவுக்கு குறையிறது குல்ஃபி, பார்த்து செய்டி, ரொம்ப ஓவரா திட்டாத. என்ன சார், என்ன நீங்க போகலையா? போக வேண்டியதானே சார்? வழி கிடைக்கல, வழிய மொத்தத்தையும் நீயே அடைச்சிக்கிட்டு இருந்தா நான் எப்படி போறது? நீ நகர்ந்தானே போக முடியும், நீ தான் நகரவே மாட்டீங்க. சார், இந்த ரூம்ல இவ்வளவு பெரிய இடம் இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு வழியா தெரியலையா? நான் நிக்கிற இடம் மட்டும் தான் இடமா தெரியுதா என்ன? ஏய் என்னடி, சரி அதெல்லாம் போகட்டும். புடவை ரொம்ப ஈரமா இருந்தது, இதை எப்படி நீ எடுத்து கட்டின? அதெல்லாம் கட்டிட்டா கொஞ்சம் கொஞ்சமா காஞ்சிரும். உடம்புல போட்டுட்டா நம்ம உடம்புல இருக்க ஹீட்டே அது கொஞ்சம் கொஞ்சமா காய வச்சிரும். அப்படிதான் இந்த சாரி கொஞ்சம் கொஞ்சமா காஞ்சுது. ஆமா, என் புடவை ரொம்ப ஈரமா இருந்ததுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா போய் தண்ணி ஊத்திட்டு வந்தவனே நான் தான். எனக்கு தெரியாது? அது காயக்கூடாதுன்னு தானே தண்ணியை ஊத்திட்டு வந்தேன். அதையும் மீறி எடுத்து கட்டிட்டா பாரு. அப்படி திரும்ப கேப்ல எப்படி போய் கட்டிட்டு வந்திருப்பான்? அவ்வளவு ஃபாஸ்டா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டாளா குல்ஃபி? உங்ககிட்ட தான் கேக்குறேன், என் சாரி ஈரமா இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏய் என்ன, இந்த ரூம்ல நீ மட்டுமா இருக்க? நான் தானே இருக்கேன். ரெஸ்ட் ரூம் போகும்போது உன் சாரி ஈரத்துல சொட்டு சொட்டு தண்ணி சொட்டிட்டு இருந்தது, அப்ப போல பார்த்தேன். அதனாலதான் கேட்டேன் ஈரமா இருந்ததுன்னு. ஓ அப்படியா? ஆனா நான் புளிஞ்சுதானே கூப்பிட்டேன், மறுபடியும் அதுல இருந்து எப்படி தண்ணி சொட்டிட்டே இருக்கும்? என்னமோ கோல்மால் நடந்திருக்கு. ஓஹோ, இவன் ரொம்ப ஆராய்ச்சி பண்றானே. இவளை யோசிக்க விட்டா கண்டுபிடிச்சிருவான். யோசிக்கவே விடக்கூடாது, சண்டையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். சரி எனக்கு வழிய விடு, நான் போகணும். இங்க பாருங்க, இனிமே உங்களுக்கு எனக்கு எந்த பேச்சும் கிடையாது. நான் உங்ககிட்ட இனிமே எதுவும் கேட்கவும் மாட்டேன், பேசவும் மாட்டேன். நான் உண்டு என் வேலை ஒண்ணு இருந்துப்பேன், நீங்களும் அப்படியே இருந்துக்கோங்க. இனிமே நீங்க வேற, நான் வேற, சரிங்களா? அது சரி, இப்ப என்னமோ 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கிற மாதிரியே பேசுறானே. ஏண்டி இப்ப வரைக்கும் நீ வேற நான் வேற மாதிரி இருக்கும். என்ன புரிஞ்சுதா? குல்ஃபி என்ன கோபமா இருக்கலாம் தான், ஓவரா கோபமா இருக்க. தேவையில்லாதெல்லாம் பேச வேணாம். நான் சொன்னதுதான். இனிமே நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன். நீங்க வழிய விடுங்க, நான் போறேன். போடி, போறத அங்க பாத்துட்டு போடி, என்னையே பாத்துட்டு போய் எங்கேயாவது விழுந்து வைக்காத. ஏய் போத்தடி குல்ஃபி, நினைச்சேன், இப்பதான் நினைச்சேன். போறவ அங்க பாத்துட்டு போனோம். என் முகரில் என்ன இருக்கு? என் முகத்தையே பாத்துக்கிட்டு போனா கீழே விழுந்து வைக்க போறான்னு நினைச்சேன். அதே மாதிரி விழுந்துட்டான். டி நல்ல வேலை நான் பிடிச்சேன், இல்லன்னு வச்சுக்கேன் என்ன ஆயிருக்கும். குல்ஃபி எதுக்கு இப்ப இவ இந்த லுக்கு விடுறான்? ஏய் என்னடி குல்ஃபி, எதுக்கு இந்த லுக்கு? கீழே விழ போனவள எப்படி பிடிச்சிருக்கீங்கன்னு பார்த்தேன். எப்படி பிடிச்சிருக்கேன்னா கரெக்டா அது வந்து இல்ல இல்ல குல்ஃபி, சத்தியமா நான் வேணும்னா பிடிக்கலடி. நீ கீழே விழ போனியா, சடனா தான் பிடிச்சேன். நீ நினைக்கிற மாதிரி நான் வேணும்னா பிடிக்கலடி. ஏய் அப்படிலாம் லுக்கு விடாத. ஏன் சார், இங்கதான் பிரியா இல்லையே? பிரியா இருந்தாதானே அவ முன்னாடி இப்படி எல்லாம் நடந்துப்பீங்க. இங்கதான் இப்ப பிரியா இல்லையே. ஓ, பிரியா இருக்கதா நினைச்சிட்டீங்களோ? அடி குல்ஃபி வேணாம், என்ன ரொம்ப தாக்குற பாத்துக்க. இங்க பாரு, நான் ஒன்னும் வேணும்னா பிடிக்கல, அது வந்து ஏதோ ஆக்சிடென்டா நடந்துருச்சு. நீ தப்பா நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. நான் தப்பா நினைக்கல, அதான் ஆக்சிடென்டா நடந்துருச்சுல. கையை எடுக்கலாம்ல, இன்னமும் கையை வச்சுட்டே இருந்தா என்ன சார் அர்த்தம்? உன்னை சமாதானப்படுத்தலான்னு பக்கத்துல வந்த மத்தியா, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. இங்க பாரு, இப்படியெல்லாம் பார்க்காத, நான் அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது சொல்லிட்டேன். இது எதிர்ச்சியா நடந்ததுதான். நீ சும்மா இப்படி லுக்கு விடுறது தப்பு இல்ல, சரி நியாயம் இல்ல, பாத்துக்க. இவ பார்வையே சரியில்லை. டே அர்ஜுன்,
இவ்வளவு சமாதானப்படுத்தணும்னு நினைச்ச பாரு, அது தப்புன்னு நினைக்கிறேன். நம்ம சமாதானப்படுத்தணும்னு நினைச்சது இங்க வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இங்க இருந்து முதல்ல கிளம்பிடணும். இவ கோவத்துல இருந்தாலும் பரவாயில்ல, பொறுமையா சமாதானப்படுத்திப்போம். எப்போ இந்த லுக்க மாத்தடி, இந்த மாதிரிலாம் லுக்க விடாத. அவன் லுக்க விட்டாலும் நம்ம அவளை பார்க்க கூடாது. விரட்டி விரட்டி முட்டை பெறுது வெள்ளை கோழி, இது சேவல தான் கற்பழிக்கும் செல்சா கோழி. மன்மத மோகத்திலே கதின தின கதின நான் இல்லடா சாமி, இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும் முதல்ல. ஐயோ சும்மாதையா பாத்து அதுக்கு இப்படி மிரடுற. ஆஹா, ரொம்ப கோவமா இருக்காலும் நம்ம சொன்னதை நினைச்சு இவ்வளவு கோவப்படுவான்னு தெரியாது. இந்த அர்ஜுன் தேவையில்லாம வாய விட்டுருக்கியோ? இல்ல குல்ஃபி 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 அடி குல்ஃபி, இப்ப மட்டும் எப்படி பார்க்க இவ்வளவு நேரம் முறைச்சு பார்த்துட்டு இருந்தா, இப்ப சிரிச்சுட்டு பார்க்க கண்டுக்க மாட்டேன்னு. ஐயோ இவர் என்ன திரும்பிக்கிட்டாரு? எனக்கு இப்ப குல்ஃபி வேணுமே. நீ என்ன கோவமா தானே இருக்க? என்கிட்ட பேச மாட்டேன்ல, அப்படி இப்ப பேசுற மறந்துட்டியா? சரி சரி மறக்காத, நான் ஞாபகப்படுத்திட்டேன் பேர். கோவமாவே இரு, போதும் போல இருக்கு. ஈஸியா சமாதானம் ஆயிடும். இன்னைக்கு நமக்கு குல்ஃபி கிடைக்காது. ஐயோ தூங்குன கனவுல குல்ஃபியா வருமே. அது சாப்பிட்டதானே திருப்தியா இருக்கும். இந்த மனுஷன் என்னன்னா வாங்கியே தர மாட்டேங்கிறான். மூஞ்சி பாரு. எனக்கு கோவமா வருது. குல்ஃபி எழுந்து வாடி, போய் குல்ஃபி வாங்குவோம்.